2024 அன்றும் திரு சி கணேசன் அவர்கள் 26/7/2024 அன்றும் திரு காக்கோ ரமேஷ் அவர்கள் 15/8/2024 அன்றும் திரு சி சண்முகம் அவர்கள் 27/8/2024 அன்றும் டாக்டர் வே புருஷோத்தமன் அவர்கள் 8/9/2024 அன்றும் திரு க சுந்தரம் அவர்கள் 18/9/2024 அன்றும் திரு OR ராமச்சந்திரன் அவர்கள் 4/10/2024 அன்றும் திரு SN பாலசுப்ரமணியன் அவர்கள் 18/10/2024 அன்றும் திரு மா தண்டபாணி அவர்கள் 27/10/2024 அன்றும் திரு கே செல்வராஜ் அவர்கள் 8/11/2024 அன்றும் திரு ஏ கோதண்டம் அவர்கள் 12/11/2024 அன்றும் திருமதி மார்கரெட் எலிசபெத் பிலிக்ஸ் அவர்கள் 20/11/2024 அன்றும் மற்றும் திரு சி சுப்ராயர் அவர்கள் 29/11/2024 2 நாட்கள் நடைபெறவுள்ள சட்டமன்ற கூட்டத்தொடர் தற்போது தொடங்கியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், இன்றைய அலுவல் ஆய்வு கூட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பேசப்படுகிறது? விவரம் என்ன? பலா, தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கி 2 நாட்கள் மட்டுமே நடைபெற உள்ளது. பொதுவாக சட்டப்பேரவையை பொறுத்த வரைக்கும் 6 மாதத்துக்கு ஒரு முறை கூட வேண்டும் என்ற ஒரு விதி இருக்கிறது. கடைசியாக ஜூன் 28ஆம் தேதியுடன் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஏற்கனவே முடிக்கப்பட்ட நிலையில அடுத்த 6 மாதத்திற்குள் ஒரு கூட்டத்தொடரை நடத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைய கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கிறது. மொத்தம் 2 நாட்கள் மட்டுமே நடைபெற உள்ளது. அலுவல் ஆய்வு கூட்டத்தில் வைத்துதான் இதற்கான இறுதி முடிவுகள் எடுக்கப்படும். ஒருவேளை எதிர்க்கட்சிகள் 1 நாள் அல்லது 2 நாட்களுக்கு கூட இந்த கூட்டத்தொடரை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்ற கேட்கும் பட்சத்தில் அதற்கான முடிவினை சட்டப்பேரவை தலைவர் எடுப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. இந்த 2 நாட்கள் நடைபெறக்கூடிய சட்டப்பேரவையில் பல்வேறு முக்கியமான தீர்மானங்கள், சட்ட மசோதாக்களை தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான ஏலத்தை அதானி நிறுவனத்திற்கு மத்திய அரசு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையில அந்த பகுதி மக்கள் ஏற்கனவே பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்த குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு டங்ஸ்டன் சுரங்கம் அந்த பகுதியில் மதுரை அரிட்டாப்பட்டி பகுதியில் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். இந்த ஒரு சூழல்ல தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் சுற்றுச்சூழல் அனுமதியை தமிழ்நாடு அரசு தான் வழங்க வேண்டும். இன்னும் அந்த குறிப்பிட்ட நிறுவனம் தமிழ்நாடு அரசிடம் எந்த விதமான விண்ணப்பத்திற்கும் அனுமதி கோராத ஒரு சூழல்ல அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய அரசு அந்த ஏலத்தை திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஒரு தனி தீர்மானத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் தாக்கல் செய்வார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு உள்ளது. இன்று அல்லது நாளைக்குள் அந்த தனி தீர்மானம் தாக்கல் செய்யப்படும். இதற்கு அடுத்தபடியாக சட்ட மசோதாக்களை பொறுத்தவரைக்கும் மொத்தம் 3 மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட இருக்கின்றன. ஒன்று, கல்வி நிறுவனங்களில், குறிப்பா கல்வி நிறுவனங்கள் இருக்கக்கூடிய மைதானங்கள்ல பல்வேறு கட்ட நிகழ்ச்சிகள், சினிமா சார்ந்த நிகழ்ச்சிகள், பொது நிகழ்ச்சிகள் நடைபெறும் பொழுது அந்த நிகழ்ச்சிகளுக்கு வசூலிக்கக்கூடிய அந்த கட்டணத்தில் 10% தமிழக அரசுடைய கேளிக்கை வரியாக வசூலிப்பதற்கான ஒரு சட்ட மசோதாவை தமிழக அரசு தாக்கல் செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது போன்ற பல்வேறு சட்ட மசோதாக்கள் தாக்கல் செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது. 2 நாட்கள் நடைபெறக்கூடிய சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் சார்பிலும் பல்வேறு முக்கிய பிரச்சனைகளை எழுப்பி ஒரு காரசாரமான விவாதம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. மிக முக்கியமாக இந்த பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட திருவண்ணாமலை, கடலூர், சேலம், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் தமிழ்நாடு அரசு சரியாக செயல்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை அதிமுக தொடர்ந்து முன்வைத்து வருகிறது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அது தொடர்பான விவாதத்தை சட்டப்பேரவையில் அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எழுப்புவதற்கான வாய்ப்பு உள்ளது. அது மட்டுமல்லாமல் சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட பிரச்சனைகள், போதைப் பொருட்கள் புழக்கம் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள் முன்வைத்திருக்கூடிய நிலையில் அது தொடர்பாகவும் விவாதம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் தற்போது உள்ளது. மொத்தம் 2 நாட்கள் மட்டுமே நடைபெறும் என்று எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழல்ல அலுவல் ஆய்வு கூட்டம் சட்டப்பேரவை இன்று மதியம் கூடும். அதன் பிறகு அதில் எடுக்கப்படும் முடிவுகளின் அடிப்படையில் தான் எத்தனை நாட்கள் நடைபெறும் என்ற ஒரு முழுமையான விவரம் தெரிய வரும். பலா, 1985-88ஆம் ஆண்டுகளில் கம்பம் தொகுதியில் இருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சீரிய முறையில் பணியாற்றினார்கள். இம்முன்னாள் உறுப்பினர்களது மறைவால் அவர்களை பிரிந்து வருந்தும் அவர்தம் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் இப்பேரவையின் சார்பிலும் என் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்த பெருந்தகைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
2 நாட்கள் நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவையின் கூட்டத்தொடர் இன்று தொடங்கிய நிலையில் இன்று மறைந்த முன்னாள் உறுப்பினர்கள் மற்றும் ரத்தன் டாடா, சீதாராம் யெச்சூரி, முரசொலி செல்வம் உள்ளிட்டோருக்கும் இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ஸ்டாலின் வழங்கினார். விவரங்களுக்கு நன்றி ஸ்டாலின்.